சமூகத்தில் நிலவக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் குறித்து உள்ளும் புறமும் நிகழ்ச்சியில அனுதினமும் விவாதிச்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு 2 தலைப்புகள்ல விவாதிக்க இருக்கிறோம். அந்த தலைப்பு என்ன அப்படிங்கறத பத்தி நெறியாளர் உமா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். உமா வணக்கம். 2 தலைப்புகள்ல இன்னைக்கு நாம விவாதிக்க இருக்கோம். முதல் தலைப்பு என்ன, விருந்தினர்கள் யார் அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம். நன்றி. வணக்கம் உமேரா. அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேகா தலைவராக திரு விஜய் பிரச்சாரம் செய்யும் போது முக்கியமாக அவர் வச்ச ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுதான் தொடர்ந்து திரும்ப 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 ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணி தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று முதல்வர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த குறுகிய காலத்தில் இந்த 3 மாத காலத்திற்குள்ளேயே தமிழ்நாட்டில் படுகொலைகள் அதிக அளவில் நடந்திருக்கின்றன. பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது அதிகமாக நடந்திருக்கு. பெண் குழந்தைகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா கோவையில் தொடர்ந்து ஒரு 4 படுகொலைகள் நடந்திருக்கிறது. இந்த 14 நாட்களுக்குள்ளாக ஆகஸ்ட் மாதத்தில் 3ஆம் தேதி நவீன் என்ற ஒரு மாணவன் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. 6ஆம் தேதி அஸ்வின் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. 10ஆம் தேதி அமுதன் என்ற ஒரு கல்லூரி மாணவன் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இன்றைய தினம் சாந்தி என்ற ஒரு பெண்மணி வீட்டில் இருக்கும்போது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது நாளும் நடந்தது கோவை மாநகரத்தில். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு புகழ்பெற்று இருக்கிற கோவை மாநகரம் தாவேகா ஆட்சியில் கொலை நகரமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இதற்கு இப்போது வரை தாவேகா அரசோ அல்லது காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் விஜயோ வாய் திறந்து பதில் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறதா நம்ம பார்க்குற விஷயமா இருக்குது. பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட கருத்துக்களை கேட்பதற்காக பகிர்ந்து கொள்வதற்காகவும் திரு நாகநந்தினி திமுகவின் சார்பில் இணைஞ்சிருக்காங்க. கேட்கலாம். நாகநந்தினி மேடம் வணக்கம். வணக்கம் மேம். மேடம் வணக்கம். அதாவது கோவை அப்படின்னா ஒரு பெரிய பேர் இருக்கும். அதாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோவை மாநகரம், தொழில் நகரம் அப்படின்லாம் நம்ம பெருமையோடு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவை ஒரு கொலை நகரமாகி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்து 4 படுகொலைகள் அரங்கேறி இருக்கிறது. முதலமைச்சர் வாய் திறக்காம இருக்காரு. ஒரு அமைச்சர் வேறு ஒரு கதையை கட்டமைக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது உண்மைதானே மேடம். அதாவது இப்போ முழுமைக்கும் சொல்ல போனா டோட்டலா கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றதை விட கொலைகளின் மான்செஸ்டர் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப தாவேகா சார்பில் இங்க 6 எம்எல்ஏக்கள், போதாக்குறைக்கு 2 பொறுப்பு அமைச்சர் இருக்காங்க கோயம்புத்தூர்ல. ஆனா இருந்துமே கோயம்புத்தூர்ல இன்னைக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்றது வளர்ச்சியை நீங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல, அதாவது இருக்கிறதையும் புடுங்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் நிறைய போய்கிட்டே இருக்கு. ஏன்னா வெளியே குழந்தைங்களை அனுப்புறதா வேணாமா? இன்னைக்கு போதை கலாச்சாரம் இந்த அளவுக்கு பரவலா இருக்கப்படுதா? அதாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்போ சென்னை ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் அந்த மாதிரிதான் இருக்கு. பட் ஆனா கோயம்புத்தூர் சென்னை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே கோயம்புத்தூர்ல கொஞ்சம் டிராபிக் பரவாயில்லையா இருக்கும். இங்க மக்கள் இருக்கிறதுக்கே ரொம்ப ஆசைப்படுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய இதுக்குன்னு ஃபீச்சர்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு இங்க ஆஃப்டர், அதாவது சென்னைக்கு அப்புறம் எஜுகேஷன் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தா அது கோயம்புத்தூர்ல தான் இருக்கு, பெரிய பெரிய காலேஜஸ் எல்லாம். பட் இப்பேற்பட்ட காலேஜஸ்ல போன 10 வருஷத்துல, அதாவது போன 10 வருஷம், அதுலயும் முக்கியமா 5 வருஷத்துல திமுக இங்க பெருசா அளவுல எம்எல்ஏக்கள் கிடையாது. இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா கூட அதுக்கு முன்னாடி நின்று களப்பணியில நின்று களமாடி அதை தாண்டி எந்தெந்த பிரச்சனை நடக்குதோ அதுக்கெல்லாம் உரிய வகையில நடவடிக்கை எடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இதை நாங்க பெருமைக்கே சொல்லலைங்க. இன்ன வரைக்கும் நாங்க சொல்றோம், பொள்ளாச்சி சம்பவம் அவ்வளவு கொடூரமா நடந்த போதும் அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு நான் வந்தா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நீதியை பெற்று தருவேன்னு சொல்லி அதே மாதிரியான நீதியை 2025 மே மாசம் முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக் கொடுத்தார் அங்க இருந்தவங்களுக்கு. அதே மாதிரி அந்த ஏர்போர்ட் சம்பவம் நடந்த போதும் அன்னைக்கெல்லாம் உண்மைக்கும் சொல்ல போனா இங்க எம்எல்ஏக்கள் கிடையாது, அமைச்சர்கள், கோயம்புத்தூர் சார்ந்த அமைச்சர்கள் கிடையாது திமுக பீரியட்ல. ஆனா உடனடியா நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த 4 கயவர்களையும் பிடிச்சு அவங்களுக்கு சாகும் வரை மரண தண்டனை எல்லாம் விதிக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு அப்பட்டமான ஒரு பிரச்சனை நடக்குது. சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல, அது படிக்கிற காலேஜ்ல படிக்கிற பசங்க கிட்ட போதைப் பொருள் புழக்கத்துக்கு வந்திருக்கு. அத சுட்டி காமிச்ச ஒரு பையனை இன்னைக்கு 20 பேர் சேர்ந்து அந்த பையனை ரொம்ப கொடூரமான வகையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பேசினா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மேடம். இந்த கட்சியெல்லாம் சார்ந்து தள்ளி வச்சிருங்க.
ஒரு ஒரு குழந்தைன்னு கூட யோசிக்க வேணாமா? அந்த பெற்றவங்களுக்கு எவ்வளவு வாயில எரியும், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆனா சபாநாயகர் என்ன சொல்றாரு, இத பத்தி தீர விசாரிச்சுட்டு அப்புறம் பேசலாம், உங்களுக்கு அப்புறமா நாங்க டைம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அதுக்குடனே எந்திரிச்சு உடனே கல்வித்துறை அமைச்சர் பெருசா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. ஆனா கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கெல்லாம் எந்த அமைச்சர் எதுக்கு பதில் சொல்றாங்கன்னே புரியல. உடனே கல்வித்துறை அமைச்சர் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, அது கோஷ்டி தகராறு. ஏன் அவர் ஒரு நல்ல மனிதரா இதுக்கு முன்னாடி இருந்தார்ல, ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், அதுல கதை கட்டுற மாதிரி இங்கேயும் பேசுறாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். அது ஒரு கோஷ்டி பூசல்னா எப்படி ஒரு பையனை 20 பேர் சேர்ந்து அடிக்கிறது ஒரு கோஷ்டி பூசலா? அப்போ எந்த அளவுக்கு இங்க ஒரு விஷயம் நடக்குது. அங்க போலீஸ்காரங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி சொல்றாங்க, அங்க கல்லூரி நிர்வாகம் ஒரு நெகட்டிவ் சொல்றாங்க, அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பதறி அடிச்சு அவ்வளவு சொல்றாங்க. கூட பார்த்த பையன் சொல்றான், இல்ல என்னை நானும் அவனும் தான் நைட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம், என்னை அடிச்சு தள்ளி விட்டுட்டு இவனை அந்த பைசைக்கிள் மோட்டார் சைக்கிளை கூட்டிட்டு போயிட்டாங்க, 2 வீலர்ல தூக்கிட்டு போயிட்டாங்க, காலேஜோட கிரவுண்ட்ல வச்சு அடிச்சாங்க, அத நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான்ல, கூட இருந்த அந்த பையன் சொல்றான்ல. அப்ப அவன் சொல்றது போட்டியா? இப்போ இதெல்லாம் தீர விசாரிக்காமையே ஒரு அமைச்சர் கொஞ்சம் கூட ஒரு மாண்பே இல்லாம சட்டப்பேரவையில் இருந்துட்டு இது 2 கோஷ்டிக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சரி மேடம், அப்படியே கோஷ்டிக்கு நடுவுல கண்டிப்பா நாகநந்தினி மேடம், கண்டிப்பாக இப்ப ஒரு சின்ன குறுக்கீடு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் சொல்கிறார் இது கோஷ்டி மோதல்ல ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு அமைச்சரே இதை சொல்லிட்டதற்கு பிறகு அந்த விசாரணை அந்த திசையை நோக்கித்தானே நகரும் இயல்பாவே. அப்போ இது தெரிந்துமே அவர் இப்படிப்பட்ட ஒரு திசை திருப்பலை அமைச்சர் ராஜ்மோகன் செய்திருப்பது அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கேக்குறேன், நீங்க அமைச்சர்ன்றதுக்கு முன்னாடி ஒரு இயல்பான மனித தன்மையவே நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஏன்னா இப்ப நீங்க அந்த படை மாத்துறீங்க இல்லையா, அதாவது உடனே ஆக்சுவலி உங்களுக்கு முட்டு கொடுக்கறதா சபாநாயகர் அவர்கள் என்ன சொல்றாரு, இதை பத்தி திங்கக்கிழமை பேசிக்கலாம்னு சொல்றாரு. அப்போ இதை பத்தி நாங்க தீர விசாரிப்போம், இதுக்கான விசாரணை மேற்கொள்ளப்படும்ன்ற வார்த்தைனாச்சும் ஒரு அமைச்சர் வாயிலிருந்து வந்துச்சா? உடனடியா நாங்க இதுக்கு உடனடியா ஒரு தீர்வு சொல்லிடுறோம், ஒரு பதில் சொல்லிடுறோம். ஏன் சார் இவ்வளவு வேகம்? அப்போ உங்களோட காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? காவல்துறை ஒரு ஆஸ்பெக்ட்ல பதில் சொல்லுது, ஒரு பள்ளி நிர்வாகம் ஒரு பதில் சொல்லுது, அதை தாண்டி அந்த பையன் கூட இருந்து பார்த்தேன்னு சொல்லி அந்த நண்பர் அவரு ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாரு. அப்ப என்ன பேசிஸ்ல 5 பேர்த்த நீங்க கைது பண்ணீங்க? அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்க தான் சொன்னீங்களே, அதாவது போதைப் பொருள் இதை நாங்க ஒழிச்சிடுவோம், அதாவது என்ன சொல்றது, ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதே சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் பேசினாரு, பயங்கரமா போதைப் பொருளை தடுக்கிறதா எங்களோட முதல் வேலை அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஏரியாங்க, நாங்கெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மட்டும் இந்த அளவுக்கு போதை பழக்கம் இதுக்கு முன்னாடில இருந்ததா ஒரு தடையெல்லாம் இருக்காது. ஆனா அப்படியே நடந்தா கூட அதை எப்படி நடவடிக்கை எடுக்கணும், கல்லூரி நிர்வாகம் அதுக்கு எது? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன பீரியட்ல ஒரு அரசு பள்ளியில கூட இந்த பிடிஏன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லைங்களா, பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் சொல்லி, அந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கவங்க இப்ப கூட அது நிலையில இருக்கு. அதை கொண்டு வந்தவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மீட்டிங்ல இருக்கு. அதாவது அது என்ன சொல்ற, அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் யாரு அப்படின்னா, அந்த பெற்றோர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, அங்க பள்ளியில படிக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் தான் அந்த அசோசியேஷன்ல உறுப்பினரா இருக்க முடியும். அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அங்க ஏதாச்சும், அதாவது அரசு பள்ளியை சார்ந்த அதை சுற்றி உள்ள பகுதியில போதைப் பொருள் ஏதாவது வித்தாங்க, ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு பள்ளி நிர்வாகத்திட்டு கூட போய் கேட்க வேண்டியதில்ல, அந்த பசங்களை அப்படியே பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கொண்டு போய் காமிக்கலாம். இல்ல வேற யாராச்சும் வித்தாங்கன்னா கூட போலீஸ்ல டைரக்டா போய் அதை சொல்லி அந்த விஷயத்தை சரி செய்யக்கூடிய அந்த ஒரு உரிமை அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இது 2000 நம்மளுடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் நிர்ணயிக்கப்படுது. அதன் மூலமாக அந்த திட்டங்கள் செயல்பட்டு இருக்கு. அப்போ காலேஜ் அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்து நம்ம பார்க்கணும், அது எல்லாத்தையும் கூட விடுங்க. இந்த பிரச்சனை நடந்துருச்சு, இந்த பிரச்சனைக்கான தீர்வை இப்படிதான் என்னமோ மொட்டதாச சடிதம் எழுதின மாதிரி கூட சொல்லுவீங்களா? அது ஏதோ 2 கோஷ்டிக்கு நடுவுல பிரச்சனை. சரி சரி, என்ன கோஷ்டி அங்க எப்படி அந்த பிரச்சனை வந்துச்சு? நீங்க சொல்றீங்களே கோஷ்டிக்கு நடுவுல என்ன ஜாதி கோஷ்டியா, இல்ல அங்க ஏதாச்சும் பிரச்சனை, வேற ஏதாச்சும் பிரச்சனை? இல்ல ஒரு லாஜிக்கா கூட நம்ம பேசணும்னா கூட, இப்போ கோஷ்டி மோதல்னா இந்த பக்கம் ஒரு 5-6 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர், அப்படி இருந்தா தானே அது கோஷ்டி மோதல். இப்போ ஒரே ஒரு மாணவன் தான் இந்த பக்கம் நிக்கிறான், அமுதன், அவனை ஒரு 20 பேர் சேர்ந்து இந்த பக்கத்துல இருந்து தாக்குறாங்க அப்படின்னா, அது எப்படி அமைச்சருக்கு இப்படி ஒரு நரேட்டிவ் தோணுது அவருக்கு? அதுதான்
கேக்குறேன். இதையெல்லாம் கேட்டு ஒரு சிஎம் வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவர் பேசுறத ரசிச்சுட்டு கை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது எங்களுக்கு எல்லாம் உண்மையாலுமே என்ன எங்க போயிட்டு இருக்கு இந்த நாடு அப்படின்னு தான் மேடம் தோணுது. இது எல்லாத்த விட இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த பையனை வந்து அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க, அதெல்லாம் பத்தி ஒரு வார்த்தை கூட ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இது வரைக்கும் நீங்க பாருங்க, சட்டப்பேரவையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பத்தி பேசியிருக்காங்களா? எவ்வளவு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை படிக்கிறாரு, அதை சொல்றதுக்கு முனைகிற போது கூட அதெல்லாம் இல்ல, இதுதான் சரி, நாங்க வைக்கிறதா சட்டம், நாங்க சொன்னா இதுதான், இந்த மாதிரி ஒரு அதிகார தோரணை உங்களுக்கு யாரு கொடுத்தா? அப்போ போதை வந்து எவ்வளவு வேணாலும் போகும், எவ்வளவு வேணாலும் பிரச்சனை வரும், நீங்க வந்து ஈஸியா ஒரே வார்த்தையில ஒரே ஒரு டேக் அடிச்சு நீங்க கடந்து போயிருவீங்களா அப்படின்ற மாதிரிதான். கண்டிப்பா மேம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து எங்களுக்கு உதயநிதி சார் தான் நீதி வாங்கி தரணும், அவரால் மட்டும்தான் அது முடியும்னு சொல்லிட்டு கொலையுண்ட மாணவன் அமுதனினுடைய தாயார் வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எங்க இருந்து இந்த ஒரு இடத்துக்கு அவங்க நகர்ந்து வராங்க? அதாவது அமைச்சரே வந்து சட்டமன்றத்தில் இது கோஷ்டி மோதல் தான் அப்படின்னு அதை கடந்து போக பார்க்கிறார், இவங்க கிட்ட நமக்கு நீதி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்களா? அப்சல்யூட்லி அதுதானே பார்க்கணும். இன்னைக்கு அந்த அந்த பசங்களோட கூட படிச்ச மாணவர்கள் இன்னைக்கு காலேஜ் இன்னைக்கு இல்ல காலேஜ் முன்னாடி ஒரு 7 பேர் வந்து நின்று நாங்க நியாயம் கேட்க இங்க உட்காருவோம், எங்க நிர்வாகத்துல மேல நிறைய பிரச்சனை இருக்கு, அதுவும் இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த இயர் காலகட்டத்துல வந்து நிறைய போதைப் பொருள் வந்து இந்த எங்கனால தாங்க முடியல, இந்த பசங்க ஒரு 7 அந்த 7 பசங்களை தூக்க 20 போலீஸ் வந்து நிக்கிறாங்க மேடம். இன்னைக்கு சமூக வலைதளத்துல அது போகுது. அந்த பசங்க எல்லாம் அவ்வளவு கத்துறாங்க, எங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அதை தாண்டி இன்னைக்கு கூட யாரு போய் உடனே களத்தில் நின்னா? நீங்க கேக்குறீங்கல்ல இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சின்னு இன்னைக்கு இருக்கிற தாவேக்கா ரொம்ப பில்டப் கொடுக்குதுல்ல. ஆனா இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அங்க மாவட்ட செயலாளர் சூரியன் அவர்கள், அவர் உதயசூரியன் அவர்கள், அவர் தானே போய் நின்று இருக்காரு. இது யார் மூலமா நடக்குது? மேல இருக்கக்கூடிய தலைமை சரியா சொல்லுது. மேபி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, இல்ல ஸ்டாலின் சார் சொல்லியிருப்பாரு. உடனடியா நம்ம திமுக நிர்வாகிகள் அவங்க வீட்டுக்கு போய் நிக்கிறாங்க, நீங்க எந்த கவலையும் படாதீங்க, உங்களுக்கு நாங்க இருக்கணும். இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் அவங்களுக்கான நிவாரண தொகையாவும் கொடுத்திருக்காங்க, ஒரு ஆறுதல் சொல்றாங்க. அப்போ மக்கள் வந்து யோசிக்கிறாங்க, இப்ப ஒரு பிரச்சனை நடந்தா இதுக்கு முன்னாடியும், அதாவது திமுக பீரியட்ல யோசிச்சு பார்த்திருப்பாங்களே, அப்பெல்லாம் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கா? நீங்களே சொன்னீங்க மேடம், இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு 4 கொலைகளை நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது எல்லாத்தோட இன்னொரு விஷயம் தெரியுமா? இதே மாதிரி போன மாசம் இங்க விவசாய கல்லூரியில ஒரு குழந்தை தூக்கு போட்டு இறந்துடுறாங்க ஹாஸ்டல்லையே. ஆனா அதை பத்தின விஷயம் வெளியே வரல. அதை விட ரொம்ப முக்கியம், காந்திபுரம் மெயின்ல இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நிர்வாணப்பட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல கிடக்குறாங்க, அந்த பத்தின நியூஸ் வெளியே வரவே இல்லை. எங்க மேட்டுப்பாளையம் தொகுதியில் இங்க அன்னூர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அதே மாதிரிதான் ஒரு கிணத்துக்குள்ள அந்த பொண்ணை வந்து ஒரு பொட்டலமா கட்டி உள்ள போட்டிருந்தாங்க, அதை பத்தின விஷயமும் இப்ப வெளியே வரல. வெறும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல மட்டும் இந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கொலைகள், இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு நடக்குது அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு? அப்ப இதையெல்லாம் கேட்டா தாவேக்கா ரொம்ப நன்றி மேடம். நீங்க சொன்னீங்கல்ல இத்தனை செய்திகள், இத்தனை கொலைகள் அங்க நடந்திருக்கு, ஆனா அது எதுவுமே வந்து பெருசா வெளியில வரல அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு செய்தியில சிவகங்கை மாவட்டத்துல வந்து புதுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மர்ம கும்பல் வந்து அங்க இருக்கிற பெண்களை அந்த வீடுகள் எல்லாம் மிரட்டி அட்டகாசம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வந்து கதறாங்க, எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களை வந்து பாதுகாப்பு கொடுங்க, எங்களால வந்து தனியா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க. அதை வந்து காவல்துறை போய் விசாரிக்குது. அதை ஒரு செய்தியாளர் வந்து செய்தியாக்குறதுக்காக படம் எடுக்கும்போது காவல்துறை தடுக்கிறாங்க, இதெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காவல்துறைக்கு அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எந்த ஒன்றும் செய்தி ஊடகங்களுக்கு வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தாவேகா அரசு செஞ்சுட்டு இருக்காங்களா? தாவேகா அரசு இன்னைக்கு சர்வாதிகாரத்தனத்துல தான் இருக்கு. இன்னைக்கு எந்த செய்தி உண்மையான செய்தி வெளியே வருது நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன இந்த விவசாய கல்லூரி பிரச்சனை வெளியே வந்துச்சா? ஒரு பொண்ணு வந்து நிர்வாணமாக்கப்பட்டு காலேஜுக்கு பக்கத்துலயே அந்த உடல் கடந்துச்சு, அதை பத்தின விஷயம் வெளியே வந்துச்சா? இப்போ சூலூர் பிரச்சனை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பேசுறாரு என்னமோ வந்து சட்டப்பேரவையில அந்த சூலூர் எம்எல்ஏ வந்து எங்களுக்கு வழியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல அப்படின்னு சொல்லு. ஏன் சார் மடியில கனம் இல்லாதவங்க ஏன் சார் அந்த சூலூர் பொண்ணு பிரச்சனைக்கு நைட்டு 8 மணில இருந்து அங்க இருக்க மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. எத்தனை மணிக்கு வந்தாருங்க அந்த எம்எல்ஏ? அந்த எம்எல்ஏ வந்து அந்த நைட்டு 12:30 மணிக்கு வந்து அப்பவே பிரஸ்காரங்களை மிரட்டினாரு. அந்த வீடியோ இன்னும் சமூக வலைதளத்துல இருந்துட்டே தான் இருக்கு. அந்த குழந்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த குழந்தையோட சடலம் இருந்த இடத்துக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தான் இடைவெளி. அந்த லெவல்ல தான் இருந்துச்சு. கூடயே சுத்திட்டு இருந்த கொலகாரன், அந்த கொலகாரன் இப்ப என்ன பண்ணீங்க? அவங்க தாய்க்கே தெரியாம அப்பா கிட்ட மட்டும் சைன் வாங்கிட்டு அந்த 10 வயசு குழந்தைய அப்படி கொண்டு போய் அடக்கம் செய்யலையா? இவங்க என்ன மாதிரியான ஒரு அரசு
வந்து கையாண்டுட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் அதாவது பாத்தீங்கன்னா மேடம், பெத்த வயிறுதான் பத்தி எரியும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைங்க. ஏன்னா இது வந்து திமுகவுக்காக பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் மாத்தி, ஒரு நான் சாதாரண பொதுஜன கிட்ட கேட்கறது என்னன்னா, ஒரு மக்களா ஒரு பெற்றோரா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நடந்தா எப்படி இருக்கும்? கோயம்புத்தூர்ல இருக்கு எங்களுக்கு எல்லாம் இப்ப ரொம்ப பதட்டமா இருக்கு. இங்க இருக்கிற எல்லா காலேஜஸும் வந்து ஒரு நல்ல காலேஜஸ். இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு கவுன்சிலிங்ல காலேஜஸ் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சென்னைனா அடுத்தது கோயம்புத்தூர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூரினுடைய கல்வி நிலை வந்து இவ்வளவு மோசமாயிட்டு இருக்கு. அப்ப இங்க எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம இந்த அளவுக்கு ஃப்ரீ ஹேண்டடா எல்லாத்துக்கும் போதை பழக்கம் வந்து பயன்பட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் தவறு செஞ்சாலும் அப்ப அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க மேம், இதை சுத்தி எவ்வளவு கேள்வி வரும். ஏன் வந்து இன்னொரு விஷயம் இதுல என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இதுல அமுதனுடைய கொலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு விதம். அதே மாதிரி அஸ்வின் அப்படின்ற ஒரு பையன் வந்து 6ஆம் தேதி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமாக வந்து கொலை செஞ்சிருக்காங்க. அவரை வந்து கொலை செஞ்சு அவர் உடல் மீது ஏறி நின்று அந்த ரத்தத்தை வந்து சுவை பார்க்கிற மாதிரியாக வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. இது எங்க இருந்து இந்த தாக்கம் வந்து அவங்களுக்கு வருது? ஒரு கொலை செஞ்சுட்டு அந்த ஆயுதத்தில் இருக்கிற ரத்தத்தை வந்து ருசி பார்த்து ரீல்ஸ் போடுற மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு மனநிலைக்கான தாக்கம் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது இது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது மேடம், நான் நிஜமா ஒரு விஷயம் சொன்னா, இந்த ஆட்சியே ரீல்ஸ் ஆட்சி தான். இன்னைக்கு எதை செஞ்சாலும் அது லைக்ஸ், ஷேர், ப்ரமோட் இதுலதான் ஓடிட்டு. இதுதானே அமைச்சர்களே முட்டு கொடுக்குறாங்க. ஒரு ரீல பாருங்க, அது போதும் இல்ல, அதுவே உங்களுக்கு பதில் சொல்லுவோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க? இங்க இருக்கிறவங்க உள்ளாட்சியில ஒரு வேலையும் செய்யறது இல்ல. திமுக காரங்க இல்ல அதிமுக காரங்க ஏதாச்சும் வேலை செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா கூட 10 பசங்களை கூப்பிட்டுக்கிறது. அடியாளுக்கு மாதிரி ஒரு எம்எல்ஏ போனாருன்னா பின்னாடி 10 பேர் போட வேண்டியது. அவங்க எல்லாரும் சேர்ந்து தனித்தனியா ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. இது எந்த அளவுக்கு மோசமா போய் விழுது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பையனை கொன்னு அந்த பையனோட ரத்தத்தை வச்சு ரீல்ஸ் போடுற அளவுக்கு ரொம்ப கேவலமா இல்ல மேம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் யாருக்கு? கண்டிப்பா மேம். இப்போ இது வந்து முதல்வர் நடித்து வெளிவந்திருக்கிற ஜனநாயகன் படத்துல இப்படி ஒரு சீன் வருது. அவர் வந்து அந்த செய்கை, அந்த ரத்தத்தை வந்து ஆயுதத்துல இருந்து ருசி பார்க்குற மாதிரி ஒரு சீன் வருது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இதுக்கு வந்து எல்லாரும் வைக்கிற விமர்சனம் என்னன்னா, அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு காரணமா இருந்திருக்குமோ, ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இதில் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு மாணவன் ஆசிரியர்கள் முன்னாடியே வந்து சக மாணவனை வந்து அடிக்கிறான். அடிச்சுட்டு ஆசிரியர்கள் தடுத்தும் கூட கேட்காம தெரிக்க விடுவேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இவருடைய திரைப்படங்களினுடைய தாக்கமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துட்டு இருக்குல்ல. இல்ல, இது உண்மைதானே. இப்போ ஒரு ஸ்மோக் பண்ணா கூட ஏன் அந்த மாதிரி விஷயத்த வந்து திரைப்படங்களை போட வேணாம்னு சொல்றோம். இன்னைக்கும் ஒரு மாண்பார்த்த நடிகர்கள் யாரும் அதை வந்து நடிக்கிறதுக்கே தயக்கப்படுறாங்கல்ல. வேண்டாம், என்னை பார்த்து கீழே இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கெட்டு போவாங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாண்பு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சிருக்காரு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து போதைப் பொருளை ஒழிச்சிருவேன், பெண்களை நான் பாதுகாப்பா நடத்திடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். நீங்க உங்க படத்துல ஃபர்ஸ்ட் அதை காமிச்சிருக்கீங்களா சார்? எங்காச்சும் ஒரு இடத்துல நீங்க வந்து என்னமோ நான் வந்து இத்தனை வருஷம் கட்சி நடத்தினேன், இதுல வந்து மக்கள் மன்றமா இருந்துச்சு, நீதிமன்றமா இருந்துச்சு, என்னென்னமோ டயலாக் எல்லாம் பேசுறாங்கல்ல. உங்க படத்துல ஒரு நல்ல கருத்துக்கள் இல்ல, நீங்க வந்து இப்படிதான் மாண்போட நடந்துக்கணும்னு ஏதாச்சும் ஒரு வகையில நீங்க காமிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது மேடம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அந்த வாய்ப்பை வச்சுட்டு ஏதோ பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், அதை தாண்டி நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மோசமான சம்பவங்களை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா, நாடு எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத காமிக்கதான் குறிக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஏதோ நிதி தொழில்துறையில இவ்வளவு பெரிய சாதனை வந்துருச்சுன்னு சொல்லி இதே போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. எங்க சாதனை வந்ததுல அதுக்கப்புறம் இன்னும் அதை வந்து தீர விசாரிக்கணும். அந்த மேடம் சொன்ன மாதிரி, கீர்த்தனா மேடம் சொன்ன மாதிரி தீர விசாரிக்கணும். அந்த 100 கோடி எப்படி அந்த முதலீடு வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ்ல உண்மையாலுமே இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு, இந்த கோயம்புத்தூர்ல இந்த அளவுக்கு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த அமுதன்ற இந்த பையனுக்கு நாங்க நீதி வாங்கி தரோன்றது தானே ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்திருக்கணும். ஏன் இதெல்லாம் மறக்கிறாங்க? இந்த கிரியேட்டிவ் பாலிட்டிக்கல் தானே வந்து இவங்களோட தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இவங்க நாட்டு மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பொதுஜனத்துக்கும் ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சிருக்காங்களா இது வரைக்கும்? எதுவும் பண்ணதில்ல. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, எப்படி பேசினாரு மரிய வில்சன் அவர்கள்.
அவர் அவ்வளவு கெத்தா பேசுறாரு, அவ்வளவு கோபமா பேசுறாரு. ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எல்லாம் குறைஞ்சபட்சம் அவங்களும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதை தாண்டி 2 முறை 3 முறை எம்எல்ஏவா இருக்கிறவங்க எல்லாம் ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை விட 2 முறை முதல்வராக இருந்தவங்க எல்லாம் ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க முன்னாடி எதை பத்தி கவலைப்படாம மைக் அப்படி தட்டிட்டு அப்படியே சீன் போடுற மாதிரி பேசுறதெல்லாம் இது நார்மலா பார்க்கக்கூடிய அந்த பசங்களுக்கு எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஓ, அண்ணன் இருக்காரு, விஜய் இருக்காரு, அண்ணன் கூட இருக்கிற அமைச்சர்களும் இப்படிதான் பேசுறாரு, அப்ப நம்மளும் இப்படி பேசினாதான் கெத்து அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வராதா மேடம்? ஏன்னா அவங்கள சாதாரண பசங்க, அவங்கள நம்ம தான் சரியான வழி நடத்தி போகணும். ஆனா அந்த வழி நடத்துற இடத்துல கிடையாது. தாவேக்கா முழுமையாகவுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை பால்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு மேடம். கண்டிப்பா மேடம். இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், ஏன்னா கல்லூரி மாணவர்களுக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி காவல்துறைக்கு பொறுப்பு யாரு இங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா லாக்அப் டெத் அப்படின்றதுலயே இன்னும் தாவேக்கா அரசு சரியான பதில்களை சொல்லலை, என்ன நடந்தது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லலை. அதனுடைய விசாரணை என்ன நிலையில இருக்குன்னு இப்போ வரைக்கும் வெளிப்படைத்தன்மை எதுவுமே இல்லை. அப்போ இந்த மரணங்கள் எல்லாம் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள்லாம் அந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சருக்கு என்ன இதுல அக்கௌண்டபிலிட்டி? அவர் ஏன் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு? அவர் அக்கௌண்டபிலிட்டியில எடுக்கணும். யாராச்சும் கேள்வி கேட்க போறாங்களா? இல்ல கேள்வி கேட்டாலும் அவர் வாயை திறந்து பதில் தான் சொல்ல போறாரா? உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு இன்னைக்கு இருக்கிற விஜய் அவர்களோட பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. ஏன்னா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இழிவா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டுல, காவல்துறை மட்டுமா அவர் கீழே இருக்கு, பெண்கள் நலத்துறையும் அவர் கீழே தான் இருக்கு. அதே மாதிரி இன்னும் 2-3 பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய, குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய துறையும் விஜய் அவர்கள் தானே தான் வச்சுட்டு இருப்பேன்னு இன்னைக்கு இருக்கிற சிஎம் வச்சுட்டு இருக்காரு. ஆனா இதுக்கெல்லாம் ஏதாச்சும் பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? எந்த பதிலும் சொல்ல போறது இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் நான் அமைதியாவே இருந்துக்குவேன், என்ன வேணாலும் நடக்கட்டும் நாட்டுல, அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா காவல்துறையை யாரோ ஒருத்தர் விஜய் அவர்கள் எய்துறாரா, இல்ல முதல் போட்டவர் எய்து இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றாங்களான்னு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆனா சட்டம் தன்னுடைய கடமை செய்யும் சொல்றாங்க. இந்த சட்டத்துக்கும் ஒரு அதாவது ஊண்டுகோலா இருக்கக்கூடிய காவல்துறை இன்னைக்கு மோசமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு மாணவர்களை கூட சிதைக்கிறது மாதிரியான வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்கு. உண்மை முழுமையாக மறைக்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்கம் நிறைவாக ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது இந்த 3 மாத தாவேக்கா ஆட்சியில. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முதலீட்டாளர் மாநாடுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடுன்னு சொல்லிட்டு நடத்துறாங்க. சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லாத சீரழிந்து கிடக்கிற ஒரு மாநிலத்தில் முதலீடுகள் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதை இவங்க எதை வச்சு இவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. 6வது இடத்துல இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 17வது இடத்துக்கு போயிடுச்சு தொழில்துறையில. இதுதான் இவங்க கொண்டு வந்த மிகப்பெரிய மாற்றம். முதலீட்டாளரை இவங்க என்ன கரெக்டா பேசிடுவாங்களா? இவங்க கரெக்டா கொண்டு வந்துருவாங்களா? என்ன மேடம், நான் கிண்டல் அடிக்கிறதுக்காக இதால சொல்ல, உண்மையா வேதனைப்பட்டு பேசுறேன். இன்னைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்துச்சோ இன்னைக்கு அந்த அளவுக்கு பாழ்பட்டு, சட்டத்துறையா இருந்தாலும் சரி, அதுக்கும் மேல இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு தாவேக்கா அரசு தூங்கி அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிதர்சனமா இருந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் முதல்வர் பேசுவாரான்னா பேச மாட்டாரு. வாயை திறந்து சிஎம் சார் அப்படின்னு சொன்னா அவருக்கு குட்டி ஸ்டோரி சொல்ல தெரியும், இல்ல மாஸ் டயலாக் மாதிரி ஏதாச்சும் 2 பேசுவாரு, இல்லன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்ற வச்சு துதிப்பாட வைப்பாரு. அதான் பாட்டு கச்சேரி நடக்க ஆரம்பிச்சுல மேடம் சட்டப்பேரவையில. ஏன்னா இந்த மாதிரியான மோசமான சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது அங்க அழகா பாட்டு பாடிட்டு இருக்கிறதுல பார்க்கும்போது உண்மையா தமிழ்நாடு எங்கேயா கொண்டு போய் விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் மேடம் இருக்கு. எந்த மாதிரியான நடவடிக்கை மக்களினுடைய கோபத்துக்கு மிக அதிக அளவுல ஆளாகக்கூடியவர்கள் இந்த தாவேக்கா நிர்வாகம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பா. நன்றி நன்றி நந்தினி மேடம், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணுமே மிக்க நன்றி.